தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்த போதிலும் வீராணம் ஏரியில் நீரை சேமிக்க முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக வீராணம் ஏரியின் அதன் முழு கொள்ளளவு எட்டும் சூழ்நிலை வந்தது. இதனால் இந்த சூழ்நிலையில் வீராண ஏரி தன்னுடைய முழு கொள்ளளவு எட்டும் காரணத்தினால வீராண வடக்கு தலப்பு மதகு மற்றும் வெள்ளிங்கால் ஓடை வழியாக கிட்டத்தட்ட 6000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த 6000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மழை நின்ற காரணத்தினால் வீராண ஏரியில் அந்த தண்ணீர் வெளியேற்றப்படும் இது நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது வீராண ஏரியில் 1000 கனஅடி தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. மேலும் வீராண வடக்கு தலைப்பு மற்றும் வெள்ளியங்கால் ஓடையில் அந்த வெளியேற்றப்பட்ட தண்ணீர் டோட்டலாக இப்போ நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வீராண ஏரி சுமார் 47.5 உயரத்திலிருந்து 44.20 அடி உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க பொதுப்பணித்துறை. ஆனால் நம்ம அந்த ஏரியை பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் மணல் மேடாக தான் காட்சியளிக்கிறது. இதனால் இந்த மாதிரி பெய்யும் மழையை சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலையில் இந்த வீராண ஏரி இப்பொழுது நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த மழையை அந்த வீராண ஏரியை உடனடியாக தூர்வாரினா மட்டும்தான் இந்த மாதிரி பெய்யும் மழையை சேமித்து வைத்து விவசாயத்திற்கு மற்றும் சென்னைக்கு குடிநீருக்கு கொண்டு செல்லப்படும் என இந்த பகுதி மக்கள் நம்மளிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது அரசாங்கம் இந்த பணியை விரைந்து செஞ்சாதான் இந்த மாதிரி மழை காலத்தில் பெய்யும் தண்ணீராவது நம்ம சேமித்து வச்சு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியும் என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். புதுத்தமிழருக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் வெற்றியுடன் செந்தில்குமார்.